வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025 4ஆம் மாதம் 1ஆம் திகதி இரவு 9 மணி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கல. என்னென்றால் கேஷுவலான வீடியோ, இது ஒரு பெரிய ஃபார்மலான வீடியோ அல்ல. எல்லாரும் கேட்கணும், எந்தெந்த பிரதேச சபை நகர சபை உங்களோட கையில் இப்போதைக்கு இருக்கு, அதில் எது நீங்கள் வெல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறீங்கன்னு ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒன்று எல்லாரிடமே என்கிட்ட வந்து கொண்டிருக்கு. ஸோ ஒரு சின்ன வீடியோ ஒன்றை போட்டுட்டு நான் இதோட விடுவோம்னு பார்க்குறேன். முக்கியமாக உங்களுக்கு தெரியும், இப்போதைக்கு வழக்குகள் நடந்து கொண்டிருக்கு. அதாவது எங்களுடைய தேர்தல் விண்ணப்பங்கள் கொடுக்கறது இல்லை, நாமினேஷன்ஸ்ல நடந்த பிரச்சனையில இப்ப வழக்குகள் போடப்பட்டிருக்குது. இலங்கைன்ற நீதிமன்றமா மேன்முறையீட்டு நீதிமன்றத்துல, தமிழ்ல கோர்ட் ஆஃப் அப்பீல்ல மேன்முறையீட்டு நீதிமன்றத்துல இந்த வழக்குகள் போடப்பட்டு அதுக்குரிய வழக்குகளுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதுக்குரிய சாத்தியப்பாடுகள் வர்றதுக்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதாவது அதுல இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸா இருக்கிறார்கள் பெரும்பாலும் எதிர்பார்க்கினம் அந்த மூலப்பிரதி என்றது ஒரிஜினல் சர்டிபிகேட் பார்க்காம ட்ரூ காப்பி அடிச்சதை எடுத்திருக்கணும் என்றது, அதாவது அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதியை எடுத்திருக்கணும் என்றது எல்லாருடைய இதாகவும் இருக்கு. ஸோ அது சார்பாக தேர்தல் ஆணைக்குழுவும் ஒரு சார்பாகத்தான் கழிச்சிருக்கோம். நாங்கள் அவையோட நெகோசியேட் பண்ணி போறோம். அந்த கேஸ் நெகோசியேட் பண்ணி போறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கிறபடியால நான் அது சம்பந்தமாக வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஸோ இந்த கிழமை எங்களுக்கு எந்த பாராளுமன்ற அமர்வுகளும் இல்லை, கிட்டத்தட்ட 2, 3, 4, 5, 6 வரைக்கும் இல்லை. அதுக்கு பிறகு 7 இல்லை. ஆனால் 8, 9, 10, 11 இதுல நான் நினைக்கிறேன் 8, 9, 10 பாராளுமன்ற அமர்வுகள் இருக்கு. அது சம்பந்தமாக பார்ப்போம். ஒப்போசிஷன். ஸோ நான் ஓகே, இன்றைக்கு தான் அதுல அந்த பிசினஸ் சம்பந்தமா போட்டிருக்கேன் ஒப்போசிஷன் இதுல, அது எனக்கு வந்திருக்குது. ஸோ அதையும் பார்ப்போம். அப்போ அந்த நாட்கள் தவிர்ந்த சிங்களம் இங்கிலீஷ் பேக்ரவுண்ட் நோட்ஸ் ஓப்பன் ரைட், அந்த நாட்கள் தவிர்ந்த மற்ற நாடுகளில் நாங்கள் எங்களுடைய வேலையில ஆரம்பிப்பதாக இருக்கிறோம். நான் சில இடங்கள்ல கேள்விப்பட்டேன். அதுக்காக இந்த வீடியோ முக்கியமாக நான் போடுறது காரணம், என்னுடைய பேரை பாவிச்சு நான் டாக்டர்கிட்ட ஊசி கட்சி தான் காசு போடுங்கன்னு சொல்ல கேட்டதாகவும் எனக்கு வந்திருக்கு. பிசினஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஸ்டார்டிங் ஆன் 8th April, 9th April, 10th April 8, 9, 10 இருக்கு. 8, 9, 10 பாராளுமன்ற நேரங்கள். அதுல 8, 9 நாள்ல 8, 9, 10 என்றால் அதுக்கு பிறகு 10ஆம் தேதிக்கு பிறகுதான் எங்களுடைய வேட்பாளர் அறிமுகம் நாங்கள் ஒபிஷியலாவே எல்லா இதுலையும் செய்வோம். அதுக்குள்ள எங்கள்ட மேன்முறையீட்டு நீதிமன்ற வழக்குகள் முடிவுகளும் வரும் நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ அந்த முடிவுகளுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப எங்களுக்கு யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலையில ஏற்றுக்கொள்ளப்பட்டது பருத்தித்துறை நகர சபை. அதுல நான் வெல்லுவோம், எந்த சந்தேகமான அதுல வென்றுதான் ஆகிறது. 2வது எங்களுக்கு பூனகரி, கிளிநொச்சி பொறுத்த வரைக்கும் பூனகரி. முல்லைத்தீவை பொறுத்த வரைக்கும் மாந்தை கிழக்கும் துணுக்காயும் ஆக 4 பிரதேச சபை இப்போதே கையில இருக்கு. பட் மற்றதெல்லாம் போடக்கூடிய சாத்தியக்கூறுகள் வரும் நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி மற்ற தெளிவா சொல்லுறேன், மற்ற பிரதேச சபையில் நாங்கள் போட இல்லாம அந்த வழக்குகள் எங்களுக்கு சார்பு இல்லாம வந்தா மட்டும்தான் வேற யாருக்காவது சப்போர்ட் கொடுக்கறத பற்றி நீங்க யோசிக்கணும். நான் நின்றா நீங்க எனக்கு சப்போர்ட் தருவீங்கன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு இருக்கு. ஸோ அதுல அதை விட திருவோணமலை நகர சபை அதை விட என்ன உண்டு அல்லது 2 நினைக்கிறேன். எங்களோட தம்பி இன்றைக்கு எங்கள்ட ஒரு ஆளுக்கு பர்த்டே, இந்த கார் மெர்சிடிஸ் பென்ஸ் கார் தந்த ஆளுக்கு இன்றைக்கு பர்த்டே. அவர் 2 ஆள் லக்ஷ்மன் என்று சொல்லி திருவோணமலையில இருக்கிற உள்ளூராட்சி சபை தேர்தலில் அவர் தான் ஊசிக்கு பொறுப்பாக இருக்கோம். ஆனால் இந்த ஒரு ஊசி கிடைக்கன்னு சொல்லி வேறு சின்னங்கள் சுயேட்சையா கிடைச்சிருக்கின்ற நாங்கள் ஒபிஷியலாக அவருடைய அக்ரிமெண்ட்டுக்கு போய் அவருடைய வேட்பாளர்களை அறிமுகம் செய்து அந்த ப்ரோக்ராம்ஸையும் வடிவாக நடத்துறதுக்கு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 10ஆம் தேதிக்கு பிறகு நான் என்னுடைய தேர்தல் வேலைகளை ஆரம்பிப்பேன். அப்ப அதுக்கு யாராவது நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் அந்த உதவியை நீங்கள் நேரடியா என்னோட கதைச்சு போட்டு செய்து கொள்ளலாம். நான் இடைக்கில ஒரு கிளை வந்தது, இந்த வவுனியாவில சந்தைக்குள்ள எங்கே டாக்டர் ஆளுன்னு சொல்லி காசு வேண்டின மாதிரி ஒரு பிரச்சனையோட வந்திருந்தது. அதை விட துணுக்காயிலையும் ஏதோ காசு வேண்டினா வந்திருந்தது. அப்படி எனக்கு வேண்டினா தெரியல. அப்படி என்னுடைய பேர்ல நான் சொல்லாம என்னுடைய குரலை கேட்காம நான் போன் பண்றேன், என்னுடைய பிஓசி அக்கௌண்ட்டை கேட்டா அதுல தாங்கொண்டு கேட்டா அதை எடுத்து அப்படியே செலவழிப்பனே ஒழிய மற்றபடி நான் யார்கிட்டமே என்னுடைய சார்பாக வேணுங்கண்டு நான் இது வரைக்கும் யாரையுமே ஆத்தரைஸ் பண்ணதில்லை. நான் ஒருக்க அனுபவப்பட்டேன் பாராளுமன்ற தேர்தலில். ஸோ பெரும்பாலும் 10ஆம் தேதி பிறகு என்னுடைய வேட்பாளர் அறிமுகமும் மற்றது லோக்கல்ல இருக்கிற சின்ன பாக்கெட் மீட்டிங்களும் நாங்கள் வைக்கிறதா டிசைட் பண்ணியிருக்கிறோம் கேன்வசிங்குக்கு.
திருவோணமலைக்கும் போறேன். ஸோ அதுதான் நிலை 8, 9, 10க்கு சர்க்குலர் இது போட்டிருக்கேன். நம்ம 8, 9, 10 பார்லிமெண்ட் டேட் என்று சொல்லி அதுலயும் சில விடயங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நல்ல விடயங்களை நீங்கள் பார்லிமெண்ட் டேட்ல எதிர்பார்க்கலாம். ஸோ வேட்பாளர் அறிமுகமும் எங்களுடைய கேன்வாசிங்கும் 11ஆம் தேதி என்றால் என்ன கிழமையில வருது? 11ஆம் தேதி ஃப்ரைடே 12, 13, 14. ஸோ 12, 13 எதிர்பார்க்கலாம். 14 வருட பிறப்பு அல்லது 15, 11 அல்லது 15 நீங்க எதிர்பார்க்கலாம். எங்களுடைய வேட்பாளர் அறிமுகமும் மற்றது இதுவும் நடக்கும். அதுக்குள்ள எங்கள்ட அந்த வழக்குகள தீர்ப்புகள் வரும் என்ற ஒரு நம்பிக்கை கொண்டு இருக்கு. ஆகவே மக்களுக்கு முக்கியமான அறிவிப்பு, என்னுடைய பெயர், என்னுடைய குரல், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா காய்க்கிறேன், யாழ்ப்பாணத்திலிருந்து பார்லிமெண்ட் எம்பி. எனக்கு எனக்கு இது பிரிண்ட் பண்றதுக்கு ஏதாவது உதவி செய்யுங்களா அல்லது இந்த கேன்வசிங் உதவி செய்யுங்களான்னு என்னுடைய குரலை கேட்காம என்னுடைய மொபைல் நம்பர் 9477 556 99 24 இந்த நம்பர்ல இருந்து நீங்க என்னோட வாட்ஸ்அப்ல கதைக்காம வேற யாரோட காய்ச்சும் எதுவும் நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்ள வேண்டாம். அப்படி பண கொடுக்கங்கள் வாங்கல் மேற்கொண்டிருந்தால் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. என்னிடத்தார பணங்களுக்கு நான் அதுக்குரிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வேன். மற்றது இந்த கட்சியில் இருக்கிற யாருக்குமே நேரடியாவோ மறைமுகமாவோ காசுகளை ஏற்றுக்கொள்றதோ பண உதவிகளை ஏற்றுக்கொள்றதுக்கு எந்த அங்கீகாரம் அளிக்கல. அதையும் திரும்ப சொல்றேன். யாராவது 1-2 பேர் இந்த டிக்டாக்ல இருந்து மாறி வேறு யாருக்கு அனுப்பினால் அதுக்கு நான் பொறுப்பல்ல. என்னிடத்தார பணங்களுக்குரிய சகல வழக்களையும் கணக்களையும் என்னால் காட்டிலும் அது தவிர மற்றதற்கு நான் பொறுப்பில்லை. ஆகவே முக்கியமான விடயம் மக்களுக்கு தயவு செய்து இந்த விடயத்தை ஒரு கருத்துல கொண்டு 11 அல்லது 15 நாங்கள் எங்களுடைய கேன்வசிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். நினைக்கிறேன் ஒரு பெரிய ஒரு டஃப் கொடுப்பேன் நினைக்கிறேன். பார்ப்போம். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா.